உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகளை காவல்துறையினர் ஆங்காங்கே தடுத்து கைது செய்து வீட்டு காவலில் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். உதவித்தொகை வேண்டி சென்னை தலைமைச் செயலகம் முற்றுகை போவதாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கமானது நேற்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தை இந்த முற்றுகையிட்டு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கைகள் வைத்திருந்த நிலையில் அந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவதுடன் வீட்டுக் காவலிலும் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆந்திர மாநிலத்தை போன்று தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தீவிரத்தை பொறுத்து மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் 1000 இருந்து 15,000 ரூபாயாக வரையறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுவதுடன் வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இரண்டிலும் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து ஓராண்டுக்கு மேலாக காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதற்கு பொருத்தமான காரணமின்றி உதவித்தொகை பெற்று வந்த நிறுத்தப்படுவதுடன் என சுமார் 1 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனடியாக உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து முற்றுகை போராட்டத்தை ஆங்காங்கே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் வீட்டுக் காவலிலும் வைக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல் அதையும் மீறி சென்னைக்கு வருபவர்கள் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கைது செய்யப்படுவதுடன் மீண்டும் அவர்கள் அங்கங்கே காவல்துறையினர் வசம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர்.